ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் ட்ரெஷர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஎஸ் துகல், அதாவது கர்தார் சிங் துகலுடைய த டாக்ஸி டிரைவர் அதோட சம்மரி தான் அங்கே பார்க்க போகிறோம். எப்போவுமே ஆஸ் யூஷுவல் பார்க்குற மாதிரி தான். ஒரு ஒர்க்ஸை பற்றி பார்க்குறோன்னா அந்த ரைட்டர்ஸை பற்றி பார்த்துடணும். சரி வாங்க, கர்தார் சிங்கை பற்றி பார்க்கலாம் அண்ட் அந்த டாக்ஸி டிரைவர் சம்மரியை பற்றியும் பார்க்கலாம். கர்தார் சிங் துகல் மார்ச் 1 1917 பிறக்கிறாருங்க. அவர் இறக்குறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 ஜனவரி 2012. இவர் ஒரு இந்தியன் ரைட்டர் தான். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ரைட்டராகவே இருந்தாலும் பஞ்சாபி, உருது, ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்னு நிறைய லாங்குவேஜஸில் அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காருங்க. இவரோட ஒர்க்ஸில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு, நாவல்ஸ், ட்ராமர்ஸ் அண்ட் பிளேஸ். இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே நிறைய இந்தியன் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸில் எல்லாத்தையுமே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா ரேடியோவில் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காருங்க. இவருக்கு பத்மபூஷன் அவார்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலிருந்து 1988 கிடச்சிருக்கு. அண்ட் 2007 சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப் அவார்டும், அடுத்து சாகித்ய அகாடமி அவார்டு இந்தியாஸ் நேஷனல் அகாடமி ஆஃப் லெட்டர்ஸ்லேருந்தும் கிடச்சிருக்குங்க. இந்த டாக்ஸி டிரைவரில் இவர் ஒரு மெயினான கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருங்க. அந்த கேரக்டரோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிட்டு. இதில் மெயினாக எதை டெபிக்ஸ் பண்ணி சொல்கிறாருன்னா, ப்ராக்டிக்கல் லைஃபுக்கும் அண்ட் பிரின்சிபல்ஸ், கொள்கைகளுக்கும் ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்மையாக இருக்கணும் அப்படின்ற கொள்கையோடு இருப்பாங்க. ஆனால் அவங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப், நடைமுறை வாழ்க்கையில் அதை என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது. அதாவது சில சூழ்நிலைகள் அவளை என்ன பண்ண மாற்ற செய்யும். கண்டிப்பாக ஒருவனை நல்லவனாகவும் தீயவனாகவும் போர்ட்ரே பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனோட சூழ்நிலை தான். சூழ்நிலையும் நடைமுறை வாழ்க்கையும் தான். ஸோ அதே மாதிரி தான் ஒரு டாக்ஸி டிரைவர் எப்படி டைலமாவில் இருக்காரு. டைலமானா இதுவா அதுவா, அதாவது கொள்கையா இல்லை நடைமுறை வாழ்க்கையா அப்படின்றதுல ஒரு டைலமாவில் இருக்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணுறாருங்க. ப்ரோட்டகனிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ. இந்த ஹீரோவோட பிளே டிட்டோ. டிட்டு என்னவா இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஃபேமிலியில் தான் பிறக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறமா அவர் பார்ட்டிஷன் முடிஞ்சதுக்கப்புறமா இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவில் வந்ததுமே அவரோட லைஃப் என்டையராக என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடுது. டிட்டுவோட ரியல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜித் சிங். ஸோ இந்தியா வந்ததுமே அவரோட ஹோல் லைஃப்பும் சேஞ்ச் ஆகி அவர் என்னவா ஆக ஆரம்பிக்கிறாருன்னா டாக்ஸி டிரைவராக ஆகிறாரு. அங்கே ஒரு லேடியும் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அந்த லேடியோட நேம் பண்டி. அவங்க 2 பேருக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறகுது. ஒரு நாள் இவர் டாக்ஸி ஓட்டிகிட்டு போக சொல்ல, இவரோட டாக்ஸியில் பேக் சீட்டில் ஒரு பேசஞ்சர் ஒரு வேலெட்டை மிஸ் பண்ணிட்டு போயிட்டுருப்பாருங்க. அந்த வேலெட்டை மிஸ் பண்ணதுமே டிட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருப்பார். அப்போ தான் அவர் திங்க் பண்ணுவார், ஒருவேளை இந்த பணக்காரங்க ரிச் பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்போ பாரு என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, எதையாச்சும் ஒன்றா மறந்து விட்டுட்டு போகிறதே அவங்களுடைய நோக்கமாகிடுச்சு, வேலையாக போச்சு. இது உண்மையிலே ஒரு புவர் பீப்புளோடதாக இருந்தால் அவர் கண்டிப்பாக இந்த பணத்தை கேர்ஃபுல்லாக வச்சுட்ருப்பாரு. அந்த வேலெட்டை அவரோட வீட்டுக்கே எடுத்துகிட்டு போயிடுவாருங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவரோட ஒய்ஃப் கிட்டே கொடுத்துருவாரு. இதுக்கு முன்னாடி அவர் ஒரு சுச்சுவேஷனை திங்க் பண்ணி பார்க்குறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் இருக்க சொல்ல அவர் ஒரு ஸ்ட்ரீட் வழியாக பைக்கில் போயிட்டுருக்க சொல்ல ஒரு தெருவோட முனையில் ஒரு பெரிய பேக்கேஜ் ஒரு பண்டில் ஆஃப் பேக்கேஜ் கிடைக்குங்க. அந்த பண்டிலே ரொம்ப வெயிட்டாக இருக்கும், ஹெவியாக இருக்கும். ஆனால் சுற்றி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் இவர் என்ன பண்ணுவாருன்னா, அதாவது டிட்டு அந்த பேக்கேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு மறைமுகமாக ஓப்பன் பண்ணி பார்ப்பார். பார்த்தா அதுக்குள்ளே நிறைய பேப்பர் பண்டில்ஸ் தான் இருக்கும். ஒவ்வொரு பேப்பர் பண்டில்ஸையும் ஓப்பன் பண்ணி பார்த்து கடைசியில் அதுக்குள்ளே எதுவுமே இருக்காது. அப்போ தான் அவர் நினைப்பார், இது ஏதோ ஒரு ஷாப்கீப்பர் இந்த சிட்டிசனுடைய ஆனஸ்டி, நேர்மையை சோதிக்கிறதுக்காக தான் இங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அவரை நினச்சி என்ன பண்ணிக்குவார், அஷேம் பண்ணிக்குவார். எதுக்காக, மற்றவங்களோட பொருளுக்கு நம்ம ஆசைப்பட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சுச்சுவேஷனையும் திங்க் பண்ணி பார்க்குவார். அவங்க ஒய்ஃப் கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. அவங்க ஒய்ஃபுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிகோடமா அப்படின்ற ஒரு இது இருக்குது. லிகோடமானா மற்றவங்களோட க்ளோத்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிற மாதிரி. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளோட அவங்க ஒய்ஃப் பண்டி என்ன சொல்கிறாங்கன்னா, டிட்டு கிட்ட இந்த மாதிரி இந்த அமௌண்ட்டு நம்மளோட ஃபேமிலியோடைய சூழ்நிலைக்கு, நம்மளுடைய கண்டிஷன்ஸ், அதாவது ஃபேமிலி கண்டிஷன்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது யாருக்குன்னே தெரியாது. நீங்கள் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவீங்க, சப்போஸ் போலீஸ்கார்கிட்ட கொடுத்தா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு தான் இந்த காசை கொடுப்பாரு. அதனால் நம்மளோட தேவைக்காக இந்த அமௌண்ட்டை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிட்டுவை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஒரு நாள் டிட்டு தூங்கிட்டு இருக்க சொல்ல அவருக்கு திடீர்னு ஒரு கனவு வரும். என்ன கனவுனா, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி. அப்போ அவர் ஃபீல் பண்ணி பார்ப்பார், ஒருவேளை நம்ம மற்றவங்களுடைய அமௌண்ட்டுக்கு ஆசைப்பட்டதுனால தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு கெட்ட கனவு வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணிடணும், அந்த காசு எடுத்துகிட்டு போயிட்டு அது சொந்தக்காரங்க யார்கிட்டன்னு கேட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி
அந்த வேலெட்டை வந்து எடுக்க போவார். அந்த வேலெட் யார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டி அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களோட பில்லோ கழுவே தான் வந்து வச்சுருப்பாங்க. அந்த வேலெட்டை எடுக்க போனதுமே பண்டி வந்து எழுந்துப்பாங்க. எழுந்துக்கிட்டு திரும்பியும் அந்த வேலெட்டை பிடுங்கிக்குவாங்க. எதுக்காக இந்த வேலெட்டை எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், இதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் போலீஸ்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன், நமக்கு இது தேவையில்லை அப்படின்னு டிட்டு சொன்னதும் அவங்க ஒய்ஃப் வந்து என்ன பண்ணாங்க, தர மறுத்துடுவாங்க. அப்போ வந்து டிட்டுக்கும் அவங்க ஒய்ஃப்க்கு இடையில ஒரு சின்ன பிரச்சனை. அந்த தண்டையில் வந்து டிட்டு என்ன பண்ணிடுவார், அவங்களோட ஒய்ஃபை அடிச்சிடுவார். உடனே அவங்க ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சைலண்ட்டாக ஆகிடுவாங்க. ஆனாலும் அந்த வேலெட்டை திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் டிட்டுவே அவர் நினச்சி அஷேம் ஃபீல் பண்ணிப்பார். என்னென்னா தேவையில்லாமல் நம்மளோட ஒய்ஃபை அடிச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாத்தையும் அவங்களோட பையன் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்புறம் வேறு வழியே இல்லாமல் டிட்டு என்ன பண்ணுவார்னா அவங்க ஒய்ஃப்கிட்டே அந்த வேலெட்டை கொடுத்துட்டு போயிடுவார். ஒரு நாள் காலையில் பண்டி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேலெட்டில் இருக்கக்கூடிய மணி எல்லாத்தையும் எடுத்து அவங்க பையன்கிட்ட காமிப்பாங்க. இந்த அமௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கியா, இந்த ருபீஸ் பார்த்துருக்கியா, இதுதான் 100 ரூபி, இதுதான் 20 ரூபின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் எடுத்து காட்டுவாங்க. எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பையனை கவுண்ட் பண்ண சொல்லி கேட்பாங்க. அப்போ அவங்க பையன் கேட்பாங்க, எதுக்காக உன்னை அப்பா அடித்தார் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொல்லுவாங்க, இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்து சகஜமான ஒன்று தான், அதெல்லாம் நீ பெருசுப்படுத்திக்காத அப்படின்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இதோட கன்க்ளூஷனை ஆத்தர் கேஎஸ் துகல் இருக்கார் இல்லையா, அவர் நம்மக்கிட்டே ஒப்படைக்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தில் இவர் டிட்டு நடந்துக்கிட்ட விதம் வந்து சரியா, டிட்டுவோட ஒய்ஃப் பண்டி நடந்துக்கிட்ட விதம் சரியா அப்படின்னு ஆடியன்ஸான நம்மகிட்டயே கேட்குற மாதிரி இருக்கும். ப்ராக்டிக்கலாக பார்த்தா டிட்டுவோட ஒய்ஃப் பண்ணது சரிதான். ஏன்னா அந்த வேலெட் வந்து யாருதுன்னே தெரியாது. சப்போஸ் போலீஸ்கிட்டே எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலும் அவங்க தான் என்ன பண்ணிப்பாங்க, அந்த காசை எடுத்துப்பாங்க. இவங்க ஏழ்மை நிலையில் இருக்கிறதுனால இவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. இன்னொன்று, டிட்டுவோடைய அந்த குட் கேரக்டர்ஸ், குட் பிலீவ்ஸ் என்ன பண்ணுதுன்னா அவனை தடுக்குது. அவனோட கொள்கை நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு நினச்ச அந்த கொள்கை வந்து தடுக்குது. மற்றவங்களோட பொருளுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உள் மனசு தடுக்குது. சரிங்க, நீங்களே ஆடியன்ஸான நீங்களே சொல்லுங்கள், இதில் டிட்டுவோட டைலமா கேரக்டர், அதாவது அவருடைய கொள்கைக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் இடையப்பட்ட அந்த ஒரு டைலமாவை தான் யார் போர்ட்ரே பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா கேஎஸ் துகல் வந்து போர்ட்ரே பண்ணி சொல்லியிருக்காருங்க. இவ்வளோதாங்க த டாக்ஸி டிரைவருக்கான ஸ்டோரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.